ஹலோ எடிட்டர்ஸ், இது டியூஸ்டே இல்லை டெக்ஸ்ட் அனிமேஷன் டே. நான் அதை சொல்லணும்னு தான் நினச்சேன், கிரிஞ்சாக இருக்கும்னு, பட் ஐ கான்ட் ஹெல்ப் இட். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் டெக்ஸ்ட் எஃபெக்ட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் டேப்லெட் டெக்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு வேணும்னு மாற்றிக்கோங்க, சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் பண்ணி மேலே ஒரு லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் இருக்க டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டர் டேப்பில் ஷேடிங்குள்ளே போயிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்ல எனேபிள் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணிடுங்க. செகண்ட் ஒன் போயிட்டு இங்கே எனேபிள் டிசேபிளாக இருக்கும், இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஒயிட் கலர் தான் வேணுன்றதுனால நம்ம அவுட்லைனும் நம்ம ஒயிட் கலர்லேயே மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் ட்ராக்ல இருக்க டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பெக்டர் டேப்ல இங்கே டெக்ஸ்ட் இருக்கா, இதில் கீழே வந்தீங்கன்னா இங்கே ரைட் ஆன் ஒரு அனிமேஷன் இருக்கும். இதுக்கு தான் நம்ம இப்போ கீஃப்ரேம் கொடுக்க போகிறோம். பிளேகட்டை ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இதை ஃபுல்லாக 0 பண்ணிட்டு இங்கே ஒரு கீஃப்ரேம் கொடுத்துருங்க. அண்ட் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை எப்படி ஃபுல்லாக கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த அவுட்லைன் எஃபெக்ட் கிரியேட் ஆகிடும். இன்கேஸ் இதை நீங்கள் இன்னும் ஸ்மூத் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்னா ஃபியூஷன் டேப் போயிட்டு ஸ்பைன் எடிட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்க இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு அந்த கீஃப்ரேம் கிராஃப் இருக்கும். இந்த இடத்துல ஜூம் டு ஃபிட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கீஃப்ரேம் பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு ஒரே இதில் தெரிஞ்சிடும். இது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா இந்த கீஃப்ரேம்ஸ் வந்து ஸ்மூத் ஆகிடும். And you will get this effect. ஒன்று பண்ணலாமா, உங்களோட நேமை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நான் கமெண்ட் செக்ஷனில் நேம் சூஸ் பண்ணி நான் டெக்ஸ்ட் அனிமேஷன் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இதுக்கப்புறம் ஒவ்வொரு டியூஸ்டேவும் ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ போலான்னு இருக்கேன். Let's see how it works. That's it for this video. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching. Bye bye.